அடிக்கடி முணுமுணுப்பா. அதை சொல்லட்டுமா? நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியார்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிடக் கூடாது என்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். இப்படியே போய் கொண்டிருக்கும் இந்த பல வசனம் மட்டுமல்ல, இன்னும் சில வசனங்கள் இருக்கிறதே, சொல்றேனே. தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான். நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போதுதான் உதடுகள் ஒட்டும். என்னை கடலிலே தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாய் மிதப்பேன். இதையெல்லாம் அவர் மறைந்தாலும் மறையாத எழுத்துக்கள் தானே. வால் முனையை விட பேரா முனையை சிறந்த